இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு விளாடிமிர் பிரான்சிஸ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிற்கு 3 நாள் பயணமாக சென்றிருக்கிறாங்க. அங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க. பிறகு கல்லூரி மாணவர்கள் மத்தியில உரையாடி இருக்கிறாங்க. இந்த விவாதங்கள்ல பேசப்பட்ட செய்திகள் ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டாங்க, சீக்கியர்களுக்கு எதிராக பேசிட்டாங்க, இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிட்டாங்க. இப்படி பல்வேறு கருத்துக்களை பாஜகவினர் கடுமையா வைக்கிறாங்க. முதல்ல அங்க என்னதான் நடந்தது? ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறார். அங்கு மாணவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அமெரிக்க வாழ் இந்தியர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார். அப்போ நிறைய விஷயங்களை அங்க பேசியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்பவுமே பாஜக ஒரு விஷயத்த நல்லா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திரிபுவாதம்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இஷ்யூவை டைவர்ட் பண்றது. இல்ல நீங்க நீங்க ஒண்ணு சொல்லியிருப்பீங்க, நீங்க 1+1=2ன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா 1+1=4ன்னு நீங்க சொன்னதை அவங்க மாத்தி சொல்லுவாங்க. இத ராகுல் காந்தியுமே கூட அமெரிக்காவில் பேசும்போதே குறிப்பிடுறார். என்ன குறிப்பிடுறாருன்னா, நான் ஒண்ணு சொல்லுவேன், நான் ஒண்ணு சொல்றதை அப்படியே மீடியா ட்விஸ்ட் பண்ணி அவங்க டிஆர்பிக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி பிஜேபியும் நான் பேசுறத அப்படியே டைவர்ட் பண்ணி நான் ஒரு கருத்து சொன்னா அதை 9ஆ திருச்சி பேசுவாங்க. அதை மீடியாவும் ஆம்பிளிஃபை பண்ணிடுவாங்க அவங்களோட டிஆர்பிக்காக அப்படின்னு ராகுல் காந்தியே இது அமெரிக்கால பேசியிருக்காரு. அப்ப ராகுல் காந்தி என்னென்ன கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம இதுல பார்க்க வேண்டியது. ராகுல் காந்தி முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து, இந்தியாவில் சமத்துவமற்ற நிலை நிலவுகிறது. இப்ப கேள்வி, அது உண்மையா இல்லையா? இந்தியாவில் சமத்துவமற்ற நிலை நிலவுகிறது அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? நீங்க அந்த ஆராய்ச்சிக்குள்ள போவீங்களா? அது எப்படி ராகுல் காந்தி பேசலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். சிறுபான்மையினர் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இங்க இஸ்லாமியர்களும் சரி, சீக்கியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, கண்டினியூஸா ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்க பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுறாங்க, அவங்களை அடிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மைவாதிகள் அவங்களை அடிக்கிறாங்க, அவங்க பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னு சொல்றது எப்படி இந்தியாவை அவமானப்படுத்துறதாகவும் இல்ல இந்தியாவை கேவலப்படுத்துறதாகவும்? ராகுல் காந்தி பேசினதில் ஒரு இடத்தில் கூட அவர் இந்தியா இறையாண்மைக்கு எதிராகவோ, இந்தியாவை கொச்சைப்படுத்தியோ, இந்தியாவை கேவலப்படுத்தியோ எல்லாம் பேசல. ராகுல் காந்தி பேசியது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மைகள். அந்த உண்மைகளை நீங்க டேக்கிள் பண்றதுக்கு பதில், உண்மைகளுக்கு பதில் சொல்வதற்கு பதில், உண்மைகளை பரிசோதனை செய்வதற்கு பதில், நீங்க ராகுல் காந்தி இப்படி பேசிட்டாரு, ராகுல் காந்தி அப்படி பேசிட்டாருன்னு திரிபுவாத அரசியலில் பாஜக ஈடுபடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப நீங்க கேட்டீங்க, ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்காரு, இடஒதுக்கீடுக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்காரு அப்படின்னு. இடஒதுக்கீட்டை பத்தி ராகுல் காந்தி பேசும்போது இப்படியா ஒரு கருத்து சொல்றாரு. அதுவும் ஒரு கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இடஒதுக்கீட்டை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இடஒதுக்கீடு எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்ப அவர் சொல்றாரு, இந்தியாவில் சமத்துவமற்ற நிலை நிலவுகிறது, இப்ப சமத்துவம் இல்ல, சமத்துவம் ஒரு நாள் வருமானால், சமத்துவம் வரும்போது இடஒதுக்கீடு இருக்கணுமா இல்லையான்றத பத்தி அப்ப யோசிக்கலாம், அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் ராகுல் காந்தி சொன்னது. இன்னொன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், 50% சீலிங் இருக்கு. இடஒதுக்கீட்டுக்கு ஒரு 50% சீலிங் வச்சிருக்காங்க. அதை தாண்டி ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இடபிள்யூஎஸ் அந்த 10% அப்பெல்லாம் மட்டும் அதை யோசிக்கல. பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த 50% சீலிங் இருக்கும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அந்த 50% சீலிங்கையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்குவோம், பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு காலங்காலமா பேசிட்டு இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி. அவர் எப்படி இடஒதுக்கீடு எதிராக ஒரு கருத்து பேசுவார்? அப்ப அதன் ஆரம்பத்திலே சொன்னதான், பாஜக திரிபுவாத அரசியலில் ஈடுபடுகிறது. அவங்க ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுகளை டேக்கிள் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ஏதாவது ஒண்ணு மாத்தி பேசி இஷ்யூவை டைவர்ட் பண்ணி விட்டுலான்னு திரிபுவாத அரசியலில் பாஜக ஈடுபடுதுன்னு தான் நான் பாக்கிறேன். இல்ல, இடஒதுக்கீடு தொடர்ந்து நீடிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு தேவைப்படாதுன்னு பேசியிருக்கிறாரு. தேவைப்படாதுன்னு அவர் சொல்லவே இல்லையே. இல்ல, தேவைப்படாதுன்னு அவர் சொல்லவே இல்லையே. எங்கேயுமே தேவைப்படாதுன்னு அவர் சொல்லல. இந்தியா சமத்துவமற்ற நிலையை எட்டுகிற அன்னைக்கு அது வேணுமா? இந்த டிஸ்கஷனே நீங்க இது இப்படி எப்படி பாக்கணும்னா, இந்த டிஸ்கஷன் நீங்க இப்ப கிரியேட் பண்றீங்கல்ல, இந்த டிஸ்கஷனே இப்ப வரக்கூடாது அப்படிங்கிறாரு அவரு. இந்த டிஸ்கஷன் எப்ப வரணும்னா, இந்தியா சமத்துவம் ஆகிற ஒரு நிலைக்கு வந்தா இந்த கேள்வி வர்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்பதே அபத்தம் என்கிற தொழில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்க ஏன் இப்படி பதில் சொல்லல? இதான் சொன்னேன் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தையை திரிபுவாத அரசியலில் பாஜக ஈடுபடுகிறது. அத மீடியாவும் மோடியாக்களாக மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால ராகுல் காந்தி எந்த இடத்திலும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால், இந்தியாவிலே ஒரு தேசிய தலைவர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய தீர்வேன், பிற்படுத்தப்பட்ட பழங்குடிய மற்றும் தலித் மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தே தீர்வேன் போராடி கொண்டிருக்கிறாருன்னா அவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். அதனால அவர் எப்படி இடஒதுக்கீடு அகேன்ஸ்டா பேசுவார்னு
இதெல்லாம் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போனீங்கன்னா மக்களே காரி துப்பிடுவாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி பாஜக இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. சீக்கியர்கள் அந்த தலையில தலைப்பாகை டர்பன் வச்சுட்டு போக முடியாதுன்னு அமெரிக்கால போய் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் இங்க ஒரு பிளவுபடுத்த இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் அங்க போய் பேசியிருக்கிறாரு. அதே போல இவரோட வீட்டுல போய் போராட்டம் பண்ணதும் பாஜகவினர் கிடையாது, பொதுவான சீக்கியர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா, சீக்கியர்களே எதிர்க்கிறாங்கன்னு ஒரு வாதத்தை பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. நீங்க இந்த தேர்தல் நேரத்துல இது காங்கிரஸ் கட்சி முன்வைக்கவே செய்யாத ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சாங்க. என்னன்னா இந்த இந்த வெல்த் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த அதாவது சொத்துக்களை வந்து காங்கிரஸ் பிரிச்சு கொடுத்துரும் எல்லாருக்கும். நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டுனா 2 மாடு இருந்துன்னா 1 மாடை எடுத்து கொடுத்துருவாங்க, உங்க மாங்கல்யத்தை புடுங்க வந்துருவாங்க எல்லாம் நம்முடைய பிரதமர் மோடி வந்து பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி நடிக்க வச்சு மாணவர்களாக வந்து மாணவர்கள் வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போராட்டம், ஒரு ஸ்டேஜ் போராட்டத்தை வந்து அன்னைக்கு நடத்துனதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு அங்க போய் பத்திரிகையாளர்கள் அங்க இருக்கிறவங்க கிட்ட எதுக்காக போராடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க போராட சொன்னாங்க, நாங்க போராடணுங்க அப்படின்னு சொன்ன அவலத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதேதான் இதுவும், இது ஸ்டேஜ் ப்ரொடெஸ்ட் தான். நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட பயங்கரமா வைரலா போச்சு. ஒரு போலீஸ் ஒருவர், அவர் ஒரு சீக்கிய போலீஸ், அவர் வந்து மக்கள் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அங்க போய் பேசும்போது அவரை காலிஸ்தான் சொல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அந்த வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய அது வந்து நீங்க சீக்கியர்களை மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சீக்கியர்களை சொல்றாரு. இங்க எல்லா சிறுபான்மையினருக்கும் மாட்டுக்கறி எடுத்துட்டு போனதுக்காக நடந்த கொலைகள் எல்லாம் நம்ம பார்க்கலையா? அது ஒரு 2 வாரம் இருக்கும், ஒரு இஸ்லாமியர் ஒருவர் ரயிலில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எந்த மாதிரியான இன்னல்கள் வரவழைக்கப்பட்டதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலையா? அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு வீடு வாங்கிட்டாருன்றதுக்காக அவருக்கு வீடு கொடுக்காததெல்லாம் நம்ம பார்க்கலையா? அப்ப இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒரு வன்முறை நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத ராகுல் காந்தி சொல்லும் போது இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் திரிபு வாதங்களாக தான் பார்க்கப்பட வேண்டும். இன்னொன்னு, திரும்ப திரும்ப நீங்க வந்து இந்தியா இறையாண்மையை கேவலப்படுத்திட்டாரு, கொச்சப்படுத்திட்டாருலாம் சொல்றாங்க இல்லையா? 2015 ஒரு ஆள் சொல்றாரு, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அடுத்து யார் சொன்னான்னு சொல்றேன். 2015 ஒருத்தர் வந்து சவுத் கொரியாவுக்கு போறாரு. சவுத் கொரியால போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் அதாவது கடந்த வருடம் வரைக்கும் இந்தியாவில் பிறந்ததுக்கு மக்கள் வந்து வருத்தப்பட்டாங்க, நான் வந்து கடந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் இந்தியால வந்து பிறந்துட்டேன் பாருங்க அப்படின்னு இந்திய மக்கள் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இந்திய நாட்டை விட்டே ஓடி விட்டார்கள்னு ஒருத்தர் பேசினார். இத பேசினது வந்து சாதாரணமானவர் கிடையாது. இந்தியாவினுடைய பிரதிநிதி, இந்தியாவினுடைய அன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுத் கொரியால போய் இந்திய மக்களை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த லைன். அதாவது நான் இந்தியாவில் பிறந்ததற்கே அவமானப்படுகிறேன் இந்திய மக்கள் சொன்னதா சொல்றாரு அப்படின்னா, அப்ப அத்தனை வருடங்களாக இந்தியாவில் பிறந்து இந்திய கட்டமைப்புகளை உருவாக்கி இங்க உழைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அவர் கேவலப்படுத்தி இருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இத பேசுறது ஒரு பிரதமர் அப்படின்னா அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அது ஒரு வடிகட்டின பொய், ஒரு பொய்யான செய்தியை பரப்பி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஊறு விளைவித்த மோடியை கேட்பதற்கு வக்கச்சவர்கள் ராகுல் காந்தி இங்க நடக்கப்படுகிற ஒடுக்குமுறைகளை பற்றி பேசும்போது ராகுல் காந்தி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்றது இவங்களுக்கு ராகுல் வைத்திருக்கிற உண்மைகளுக்கு பதில் இல்லை அப்படிங்கறத நம்ம இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இந்தியாவில ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் என்ன நடக்குது அப்படிங்கிறது அங்க போய் ஒரு விமர்சன பார்வையா முன்வைக்கிறாங்க. அதையும் தாண்டி RSS தமிழ் மொழிய மதிப்பது கிடையாது, இழிவுபடுத்துறாங்க, இப்படி எல்லாம் அங்க போய் பேசலாமா அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் கேட்கிறாங்க. ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கிறார். அதாவது அவர் சொன்ன கருத்தில் ஏதாவது ஒரு கருத்து, விளாடிமிர் இங்க பாருங்க விளாடிமிர், நீங்க ராகுல் காந்தி இப்படி பேசி இருக்கிறது உண்மைக்கு புறம்பா இருக்குன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கேன். ஆனா ராகுல் காந்தி சொல்லி இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுமே ஃபேக்சுவலி ட்ரூ. எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம மாநிலத்துக்கு நம்மளுடைய மொழியை இவர்கள் மொழியாவே மதிப்பது கிடையாது. RSS நீங்க மாநில உரிமைகளை பற்றி பேசும்போது நேற்று எங்களுடைய கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் 8 மாநிலத்தை இன்வைட் பண்ணிருக்காரு. எதுக்கு? எங்களுக்கு வரி பகிர்வுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்காரு. இந்த வரி பகிர்வு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே நம்ம பேசப்பட்டு இருக்கோம். அப்ப இந்தியாவில பெடரலிசத்துக்கு, மாநில சுயாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இதை ஒரு வழியில இந்த இந்தியாவினுடைய எதிர்கட்சிகளுடைய தலைவராக ராகுல் காந்தி போய் மக்களின் குரலாக ஒலிப்பதை, அதாவது உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது, எந்த இடத்தில் போயும் மக்களுடைய குரலாக ஒலிப்பதுதானே எதிர்கட்சி தலைவர்களுடைய அடிப்படை கடமை.
அதை அவர் செய்யும் போது எப்படி அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டார்? அவர் இந்திய மக்களின் குரலாக ஒலிக்கிறார். எந்த பிளாட்ஃபார்ம் கிடைத்தாலும் நான் மக்களின் குரலாக ஒலிப்பேன்னு சொல்றதை எப்படி நம்ம வந்து இப்படி எல்லாம் ஏன் பேசுறீங்க? நீங்க இந்தியால பேசியிருந்தா போதாதா? உங்களுடைய வரலாறு என்ன? நீங்க என்ன பேசி வச்சிருக்கீங்க? நீங்க மோடி வந்து ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டுக்கு போகும்போது இந்தியாவில் வளர்ச்சியே இல்ல, 60 வருஷமா வளர்ச்சியே இல்ல, 70 வருஷமா வளர்ச்சியே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இத்தனை நாள் வரைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அத்தனை பேரையும் அவர் கொச்சைப்படுத்துறாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு பொய்யை சொல்கிற போது கேள்வி இல்லாதது, ஒரு உண்மையை சொல்லும் போது கேள்வி எழுகிறது அப்படின்னா நீங்க அது உண்மை தன்மையை மறைப்பதற்கான கேள்வியாக தான் நம்ம இதை இது பண்ண வேண்டிய இருக்குமே தவிர ராகுல் காந்தி ஏன் பேசிட்டாருன்னு கேட்கறது நியாயம் இல்லை. இன்னும் ஒரு விஷயம், RSS நீங்க குறிப்பிட்டீங்க. RSS வந்து இடஒதுக்கீட்டின் பாதுகாவலர்களாக இன்றைக்கு தங்களை காட்டிக் கொண்டிருக்கிற பாஜக விட்டு கேட்டேன், நான் கேட்கிறேன், மோகன் பகவத்தினுடைய இடஒதுக்கீட்டின் மீதான என்ன கருத்து வச்சாரு? இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொன்னதுக்கான ஆதாரங்கள் இருக்குதா இல்லையா? மோகன் பகவத் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு 2014-15 பேசுறதுக்கான ஆதாரம் இருக்குதா இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்த நீங்க விட்டுட்டீங்க. ராகுல் காந்தி இன்னொரு விஷயமும் சொன்னார். RSS பெண்களுக்கு எதிராக இருக்கிறது, RSS பெண்கள் அடிப்பு நடையில இருக்கிறோம்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அதையும் மேற்கோள் காட்டினார். அதுக்கும் நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். 2013 மோகன் பகவத் பேசும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு திருமணம் அப்படிங்கிற உறவிற்குள் ஒரு பெண் போகும்போது அந்த ஆணுக்கு அவன் கையெழுத்து போட்டு கொடுக்குறான். என்னன்னா அது ஒரு கான்ட்ராக்டா. ஆண் சொல்றானா, நான் உன்னை பார்த்துப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுப்பேன், நீ என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய வீட்டை பார்த்துக்கொள், அப்ப எனக்கு சேவை செய். நீங்க இன்னொன்னு RSS இருக்கு இல்லையா, ராஷ்டிரிய சுயம் சேவக்னு சொல்றாங்க இல்லையா, அதுல பெண்கள் அமைப்புக்கு என்ன தெரியுமா? அது அவர்கள் பிறருக்காக சேவை செய்ய வந்தவர்கள் தான் அது. அதே இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்கு இந்தியாவில் பாலியல் வன்புணர்வுகள் வந்து ரூரல் ஏரியாஸ்ல நடக்கலையா, கிராமப்புறங்கள்ல நடக்கலையா, நகரப்புறங்கள் தான் நடக்குதான். அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வந்து நிறைய வெஸ்டர்னைஸ் ஆயிடுச்சான், கல்ச்சர் வந்து மேற்குலக நாடுகளை மாறிடுச்சு. அதனாலதான் நகரங்களில் பாலியல் வன்புணர்வு நடக்குதுன்னு இவ்வளவு வக்கிரம் பிடித்த பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பேசியதையும் நம்ம இதுல சேர்த்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால எப்பவுமே RSS வந்து பெண்களுக்கு எதிராகவும், இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும், இங்க இருக்கக்கூடிய மாநில சுயாட்சிக்கு எதிராகவும் தான் இருந்திருக்கிறது அப்படிங்கறத ராகுல் காந்தி ரீஐட்ரேட் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல, இப்ப பாஜகவினர் சொல்றதான் நான் கேட்கிறேன். நிறைவு கேள்வியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 65 ஆண்டு காலம் காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தாங்க, அவங்களால ஏன் இடஒதுக்கீடு மூலமா சமூக நீதியை சாதிக்க முடியல அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, எப்போதுமே ராகுல் காந்தி அவர்கள் வந்து சீனாவுக்கு ஆதரவா இருக்கிறாரு, பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கிறாரு, காலிஸ்தான் அந்த இது பேசுறவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. இது போன்ற கருத்துக்களை தான் பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்கறீங்க? நிறைவு கருத்தா எப்படி பாக்குறதுன்னா, நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியா நான் முதல்ல அட்ரஸ் பண்றேன். முதல் கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, காங்கிரஸ் இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தது, நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு டேட்டாவே இருக்கு. 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் எத்தனை பேரை வறுமையிலிருந்து தூக்கி இருக்கிறது அப்படின்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டேட்டாவே இருக்கு. கிட்டத்தட்ட 8 கோடி பேர் நம்பர்ஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், எக்ஸாக்டான டேட்டா என் கையில இல்ல. அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை சொல்லுது, 2004 இருந்து 2014 இத்தனை பேரை வறுமையிலிருந்து இந்தியா மீட்டு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லும் போது நமக்கு வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்னொன்னு இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசுறீங்க. மண்டல் கமிஷன் 1, மண்டல் கமிஷன் 2ன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டபர் ஜெஃபர்லாட் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஒரு த ஒயருக்கு ஒரு கட்டுரை எழுதுறார். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, மண்டல் முதல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை விட 2006ஆம் ஆண்டு உயர்கல்விகளில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான் அதிக அளவில் இங்க பலன் கொடுத்திருக்கு. உயர்கல்விகளில் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டினால் பல பிற்படுத்தப்பட்ட தலித் பழங்குடியின மக்கள் பலன் பெறாங்க, ஒடுக்கப்படுற மக்கள் பலன் பெறாங்க அப்படின்றாரு. அப்ப காங்கிரஸ் இங்கு ஒரு முயற்சி, இங்கு ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்தை வைத்திருந்தது. காங்கிரசுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. காங்கிரஸ் அதனுடைய நீட்சியாதான் மன்ரேகா திட்டத்தை கொண்டு வந்தது. மன்ரேகா எப்படி சாதிய கட்டுப்பாடுகளை அடித்து உடைத்ததுன்றதுக்கு நமக்கு வரலாறு இருக்கு. அப்ப நாங்க இங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சாதி ஒழிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு கடந்த 10 வருஷமா நாங்க 60 ஆண்டுகளாக செய்து வைத்திருந்த உழைப்புகளை எல்லாம் 10 ஆண்டுகளில் வீணடித்துக் கொண்டு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். அப்படிதான் இதை பார்க்கணும். அதுக்கு பிறகு வந்து ராகுல் காந்தி எப்ப பேசினாலும் வந்து அவரு காலிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாரு, அதுக்கு ஆதரவா பேசுறாரு, இதுக்கு ஆதரவா பேசுறாருன்னா, ராகுல் காந்தி எப்ப பேசும்போது, ராகுல் காந்தி மட்டும் இல்ல, விளாடிமிர் பிரான்சிஸ் சொன்னாலும் அதுதான், நானும் ஆன்டி இந்தியன் தான். ஜோ பிரிட்டோ சொன்னா ஜோ பிரிட்டோவும் ஆன்டி இந்தியன் தான். யார் வந்து எதிர்கருத்து வச்சாலும் ஆன்டி இந்தியன் தான். ஆன்டி இந்தியன்றதை தவிர அவங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. ஏன்னா
நீங்க ஒரு கருத்து முன் வைப்பீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், பிரதர் நீ உங்க ஒப்பீனியன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நீங்க வந்து என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்க. நீங்க சொல்ற ஒப்பீனியன் என்னுடைய கருத்துக்கு எதிராக இருந்தா நான் உடனே உங்ககிட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? உங்க பேர் என்னன்னு கேட்பேன். ஏன்னா உங்க பேரு பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல. ஜோ பிரிட்டோன்னு சொல்லிட்டீங்க, விளாடிமிர் பிரான்சிஸ் சொல்லிட்டீங்க, முகமது அலின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீ ஆன்டி இந்தியன், நீ காலிஸ்தானி, நீ பாகிஸ்தான். இதைதான் ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வகுப்புவாதமும் இந்த பிரிவினைவாதமும் தான் அவர்களுடைய அரசினுடைய ஒற்றை புள்ளியாக இருந்தது. அதுக்குதான் ஜூன் 4ஆம் தேதி மக்கள் சம்மட்டி அடி கொடுத்ததாங்க. கொடுத்ததுக்கு பிறகு திருந்தல அப்படின்னா அடுத்த சம்மட்டி அடி இதை விட அதிகபட்சமா இருக்கும். எழும்பவே முடியாத அளவுக்கு அடிப்பாங்க. பாஜகவினுடைய அரசியல் வளர்ச்சியை, அரசியல் வரலாறே முடிவு கட்டுவதற்கு அளவுக்கு மக்கள் அடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வைக்க வைக்கிறேன். நன்றி.